சொந்த இடம் உறவுகளை விட்டுவிட்டு யாருடைய ஆதரவும் இல்லாத நிலையில் ஆசிரமங்களில் வாழும் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அவர்களின் துயர கதையை விளக்குகின்றது இந்த செய்தி தொகுப்பு. என்ன பார்க்கக்கூடிய நிலைமை பிள்ளைகளுக்கு இல்லை. 3,000 உள்ளவன் இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கான். அவனுக்கு 2-3 பிள்ளைகள் இருக்குது. அவன் ஜெயிக்கிட்டெல்லாம் அங்கே நெருப்புக்கிட்ட நிற்க முடியாது. ஃபோன் பேசினா கூட ஏன் அவங்கள்ட பேசலாம், அவங்கள பேசுனா என் பெற்ற பிள்ளைகிட்ட தானே பேசுனேன். அவன் ஏன் இப்படி பேசுனான்னு கேட்க, அந்த ஃபோனில் சொல்லும்போது கேட்கும். சரி கேட்க அப்படின்னாலும் அவள் வாய் நிற்காது. அது கரிசலில் கிட்டது. 4வது உள்ளவன் பாம்பேயில் இருக்கான். அவனுக்கு ஒரே ஆணவர் பொண்ணு தான். அவன் கொஞ்சம் நாள் வச்சு பார்த்தான். அங்கே அது கெட்டப்பு, அது கெட்ட அறக்கணும். கடைசி பையன் பாம்பேயில் தான் இருக்கான். எனக்கு குழந்தை இல்லை. அவங்க ஒரு பிள்ளைய பிறந்தன்னைக்கு எடுத்து வளர்த்தன்னைக்கு வயசுக்கு வரும் தெரியுது. அந்த பிள்ளைய வச்சு அவன் வளர்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பொண்டாட்டி அதுக்கு மேலே உங்கள் அம்மையை கூட்டிட்டு நான் வெளியே போயிடுவேன். அப்போ என்ன செய்யுது? இவ்வளோ பார்த்தது எனக்கு ஒன்றும் வழியில் என்ன செய்யறதுலாம் கள்ளக்குறிச்சிக்காரங்கிட்ட வந்தேன். நான் அங்கேயும் ஒரு பிள்ளை இங்கேயும் ஒரு பிள்ளை, நீனு இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கே போவேன்? அப்போ என்ன இதையாக கொண்டு சேர்த்து அப்படியே இருப்பார் அப்படின்னு அவங்க குட்டி கொண்டு இங்கே கொண்டு விட்டான். 7 பிள்ளைகளை பெற்ற புஷ்பத்தின் வேதனை குரல்தான் இது. தற்போது அவர் இருப்பது திருநெல்வேலியில் உள்ள ஷாலோம் ஆசிரமத்தில். பெற்ற தாயை தெரிந்தவர் என்று கூறி மகனே ஆசிரமத்தில் சேர்த்து விட்டார். என்றாலும் இறுதி காலத்தையாவது குடும்பத்தினருடன் கழிக்க வேண்டும் என்பது இவரது ஆசை. பெற்ற குழந்தைகள், உறவினர்கள் என்று யாரின் ஆதரவும் இல்லாமல் இது போன்று ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்ட தங்களுக்கு நல்ல உணவு, தேவையான மருத்துவம், மன ஆரோக்கியத்திற்காக நேரத்தை செலவிடல் என்று இறுதி காலகட்டமும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர் முதியவர்கள். இன்றைக்கி வீட்டை விட இங்கே நிம்மதியாக இருக்கும். படுக்கிறதுக்கு மெத்தை தான், தூங்கிறதுக்கு ஃபேன் தான், மற்ற லைப்ரரி மாதிரி படிக்கிறதுக்கு புஸ்தகம், எல்லா சகல அம்சமும் இருக்குது. எந்த குறையும் கிடையாது. இப்போ நான் ஒத்தையில் இருந்தேன். அந்தால அம்மா நான் இவங்களை நல்ல இடத்துல கொண்டு சேர்க்கணும். அதே போல் ஏசப்பா எனக்கு எல்லா வழியும் நல்ல சந்தோஷமாக நல்லா கொண்டாந்து வச்சு எனக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கு முதியோர் விடுதியில் சேர்க்க சில வரைமுறைகள் இருப்பதாகவும், குறிப்பாக மகன்கள் இருந்தால் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பயன்பெறுவோர் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்றும் ஆசிரமத்தின் கண்காணிப்பாளர் தெரிவித்தார். முதியவர்கள் இறந்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகள் முறைப்படி ஆசிரமத்தால் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கின்றனர். விண்ணப்ப படிவத்தில் அவங்க உற்றார் உறவினர்கள் சேர்க்க வரும்போது அதில் கேள்விகள் கேட்டிருக்கு. அதாவது கடைசி நேரம், அதாவது இவங்க மரிக்கும் தருவாயில் இருக்கும்போது நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறீங்களா, இல்லை சப்போஸ் மரித்ததுக்கு பிறகு நீங்கள் அவங்களுடைய உடலை வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறீங்களான்னு 2 கேள்வி இருக்குது. அதுலேயும் 6 மணி நேரம் அது வரைக்கும் நாங்கள் வச்சுருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே எங்களுடைய டயசிஸினுடைய கல்லறை தோட்டம் சமானபுரத்தில் இருக்குது. அதில் ஒழுங்காக இவங்களுக்கு எல்லாம் பெட்டி கட்டி எல்லாம் இது பண்ணி எங்களுடைய செலவுலையே மேக்ஸிமம் இது வரைக்கும் அப்படி தான் ஆகிட்டு இருக்குது. யாரும் மறித்ததுக்கு பிறகு யாருமே இது வரைக்கும் வாங்கிட்டு போகலை. 1-2 பேர் அந்த கடைசி தருவாயில் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த இல்லம்தான். முதியோர் இல்லங்கள் அதிகரித்து வரும் சூழலில் முதியவர்களை எவ்விதமான ஆதரவும் இல்லாமல் தவிக்க விடும் நிலை மாற இந்த உலக முதியோர் தினத்தில் அனைவரும் உறுதியேற்க வேண்டும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் ஆல்வின், திருநெல்வேலி.